பண்ணா ரசிப்போம், இதையுமா ரசிக்கிட்டு இருக்க முடியும்? இதுல தானே பலன் கிடைக்க போகிறது. அதான் முதல்ல இருந்தே சொல்றேனே, ஆண்டவன் இங்கேயும் போகல, அற்புதத்தை உங்களுக்கு தருகிறார். அந்த நிலையிலே தான் ஒவ்வொரு நிகழ்வை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். கேட்கறதுக்கெல்லாம் நம்ம நாமம் சொல்லணும். இப்ப ரெண்டு கிறிஸ்தவங்க சந்திச்சுட்டா, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுனா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்லா இருக்கலாம், ஏதோ கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ரெண்டு இஸ்லாமியன் சந்திச்சா சலாம் அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொன்ன பிறதான் அவன் குடும்பத்தை பத்தியே விசாரிப்பான். நம்ம ரெண்டு இந்துக்கள் சந்திச்சோன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? ஏதாவது சொல்லுவோம், ஏதாவது சொல்லுவோம். ஏன் சோமாரிக்கலாம் சோமாரிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? எவ்வளவு ஓடிட்டு இருக்கு? ஆமா, உங்களுக்கு எவ்வளவு? யாராவது சாமி நாமம் சொல்றோமா? போன் எடுத்துல ஏதாவது ஒரு நாமம் சொல்லணுமா இல்லையா? விளக்கு பூஜை எல்லாம் வைப்பீங்க அப்படித்தானே? அதுல நாம எல்லாம் சொல்லுங்களே, ஓம் சக்தி பேசுங்க, ஓம் சக்தி சத்தமா சொல்லுங்க, ஓம் சக்தி. பத்தாது, என்ன வரணும்? இது கச்சேரி, இது நான் காசு வாங்கி கச்சேரி பாடுற அந்த கூட்டம் இல்ல. இது மக்களை பண்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அதனால தான் வந்திருக்கு. என் தாயே, என் சகோதரி, நீ எப்படி இருக்கன்னு பார்க்கணும். பார்க்கலாம், வெக்கம் எல்லாம் படவே கூடாது. தொட்டு பிடியாதே, தோர்வை விட்டு பார்க்காதே, விட்டு பிடியாதே, வெக்கமதை காணாதே, சட்டம் மறவாதே, தன்னளவு வந்தாலோ நட்டம் காணாதே, நாடாழ்வாய் என் மகனே. யாராவது போன் எடுத்தா அலோங்க கூடாது. ஓம் சக்தி சொல்லுங்க. நம்ம சாமியை கும்பிடுறோமே, அந்த நாமத்தை சொன்னா நல்லா இருக்கு. அப்படி வந்து வரணும். ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, ஓம் சக்தி. நான் போற ஊர்ல எல்லாம் சத்தமா சொல்லுவாங்க. நம்ம ஊரு ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப நல்லவங்க. உண்மையிலேயே உங்க ஊர் ஐயாமரெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன இவ்வளவு அமைதியான பெண்களுக்கு கணவனா இருக்கிற நீங்கள் நல்லா இருக்கணுமையா? வீட்டுல போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பக்கமும் வாசல் இல்ல, இந்த பக்கமும் வாசல் இல்ல, நடுவுல போட்டு சாத்திரப்படாது. வீட்டுக்கு கம்முன்னு இருக்கணும். ஆமா, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நாம சொல்லணும், வெக்கமே படப்படாது. ஆமா, நேத்தெல்லாம் போற இடத்துல அப்படி சத்தமா சொல்லுவாங்க. ஓம் காளி, பத்ரகாளி, ஜெய் காளி, கூறுகட்டவரை கொண்டு வந்துருக்கோம். ஆமா, ஆனா எங்க ஐயாவளியில ஒரு வார்த்தை, யாரை பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு கூட கேட்க மாட்டோம். முத வார்த்தை ஐயா உண்டியா, ஐயா உண்டு. இந்த வார்த்தை எங்களுக்கு இறைவன் தந்தது. எங்கே உண்டு? உன்னில் உண்டு, என்னில் உண்டு. இறைவன் எங்க கோயிலுக்குள் இருக்கிறான்? இல்லை, உனக்குள்ளே இருக்கிறான். தன்னை நீ அறிவாய், தலைவனை நீ அறிவாய் மகனே, அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே. ஒவ்வொருவருக்குள்ளும் உயிராக இருப்பவன் இறைவன். அதை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையில தான் சொல்றோம். ஐயா முடியா, நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம்.